வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம அறிஞ்ச உறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பழங்கால ஆற்றல் கட்டமைப்பு ஒளிஞ்சிருக்கு. இது நம்ம ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் நிர்வகிக்கிற ஒரு ரகசிய அமைப்புன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அந்த ரகசிய அமைப்பை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடற்கூறியல் புத்தகங்கள்ல இருக்கிற வரைபடங்களுக்கெல்லாம் தாண்டி நம்ம உடம்புக்குள்ள ஒரு ரகசியமான எனர்ஜி நெட்வொர்க் இருந்தா எப்படி இருக்கும்? இது ஏதோ சும்மா தத்துவத்துக்காக சொல்ற விஷயம் இல்ல. பல நூற்றாண்டுகளா பேசப்பட்டு வர்ற ஒரு கருத்து இது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். உடலின் ஆழமான நீர்த்தேக்கங்கள். இந்த மறைக்கப்பட்ட கட்டம்னா என்ன? அது எப்படி நம்மளோட அடிப்படை சக்தியை சேமிச்சு வைக்குதுங்கிறத பத்தி பாப்போம் வாங்க. இந்த ஆழமான ஆற்றல் பாதைக்கு ஒரு பேர் இருக்கு. 8 அசாதாரண நாளங்கள். அதோட பாரம்பரிய பேர் சி ஜிங் பா மை. சுருக்கமா சொல்லணும்னா இது நம்ம உடம்போட ஒரு எமர்ஜென்சி பவர் சப்ளை சிஸ்டம் மாதிரி. அப்போ இந்த 8 அசாதாரண நாளங்கள்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு தனித்துவமான கட்டமைப்பு. இது நம்ம உடம்புல இருக்கிற முக்கிய உறுப்புகளோட நேரடியா இணையாம நம்மளோட உயிர் சக்தியான சீக்கான ஒரு ரிசர்வ் டேங்க் மாதிரி செயல்படுது. அடுத்து இரண்டாவது பகுதிக்கு போலாம். நதிகள் எதிராக நீர்த்தேக்கங்கள். இந்த சிஸ்டத்தை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிற ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. இந்த நதிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் உதாரணம் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய வைக்கும். நம்ம உடம்புல 12 மெயின் எனர்ஜி சேனல்ஸ் இருக்கு இல்லையா? அத ஓடிக்கிட்டே இருக்கிற ஆறுகள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 8 அசாதாரண நாளங்கள் என்ன தெரியுமா? அந்த ஆறுகளோட தண்ணிய சேமிச்சு வைக்கிற பிரம்மாண்டமான டேம்கள், அதாவது நீர்த்தேக்கங்கள். ஆத்துல தண்ணி அதிகமா போனா, அதாவது வெள்ளம் வந்தா இந்த டேம் அதை வாங்கி வச்சுக்கோ. அதே மாதிரி ஆத்துல தண்ணி வத்தி போனா இந்த டேம் தண்ணிய திறந்து விடும். எவ்வளவு ஒரு அருமையான சிஸ்டம் பாருங்க. இந்த நீர்த்தேக்கங்கள் சும்மா சேமிச்சு வைக்கிற கிடங்குகள் மட்டும் இல்ல, இது ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செய்யுது. தேவைக்கு அதிகமா இருக்கிற எனர்ஜியையும் ரத்தத்தையும் எடுத்து வச்சுக்கும். உடம்புல எங்க எனர்ஜி பத்தலையோ அங்க அதை சப்ளை பண்ணும். நம்மளோட 12 மெயின் சேனல்ஸ்க்கும் ஒரு பேக்கப் சப்போர்ட் மாதிரி இருந்து மொத்த சிஸ்டத்தையும் பேலன்ஸ் பண்ணும். சரி, இப்போ மூன்றாவது பகுதி. இந்த சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்குற அந்த 8 நாளங்கள் என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம் பார்த்துடலாம் வாங்க. இங்க பாருங்க, இதுதான் அந்த 8 நாளங்களோட லிஸ்ட். இதுல ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி வேலை இருக்கு. உதாரணத்துக்கு 2 மை நம்ம உடலோட ஆக்டிவ் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுது. டைம் ஐ நம்ம உடம்ப ஒரு பெல்ட் மாதிரி சுத்தி பிடிச்சு உறுதியா வைக்குது. ஆனா இது எல்லாத்துலயும் 2 நாளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவ. மொத்தம் 8 இருந்தாலும் 2 தான் இந்த முழு சிஸ்டத்தோட மைய அச்சா செயற்படுது. நம்ம உடம்போட முன்னாடியும் பின்னாடியும் ஓடுற இந்த 2 நாளங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல டும்மை, இத ஆளும் நாளம்னு சொல்லுவாங்க. இது நம்ம முதுகுத்தண்டு வழியா மேல ஏறி போகுது. நம்மளோட யாங் சக்தி, அதாவது நம்மளோட வேகம், சூடு, பலம், இது எல்லாத்தையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இது நம்ம உடம்போட கமாண்டர் இன் சீஃப் மாதிரி நினைச்சுக்கலாம். அடுத்து அதோட ஜோடி ரென்மை அல்லது கருத்தரிப்பு நாளம். இது நம்ம உடம்போட முன்பக்கமா மேல வருது. இது நம்மளோட இன் சக்திய பாத்துக்குது. அதாவது வளர்ச்சி, அமைதி, குளிர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள. இது நம்ம உடம்ப அன்பா வளர்க்குற ஒரு தாய் மாதிரி. அடுத்து 4வது பகுதிக்கு வந்தாச்சு. பாதைகளை திறத்தல். ஓகே, இவ்ளோ பெரிய ஒரு சிஸ்டம் இருக்கு, அருமையான நீர்த்தேக்கங்கள் இருக்கு. ஆனா இதை எப்படி நாம பயன்படுத்துறது? இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு நீர்த்தேக்கத்தையும் திறக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் சாவி இருக்கு. அந்த சாவிகளுக்கு பேர் தான் சங்கம புள்ளிகள். இதுதான் அந்த ரெசர்வாயருக்கான கேட்வே. சோ இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல உடம்புல ரொம்ப ஆழமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 2வதா அந்த பிரச்சனைக்கு சரியான சங்கம புள்ளி, அதாவது சரியான சாவியை தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசியா அந்த சாவியை பயன்படுத்தி அந்த ஆழமான நீர்த்தேக்கத்தை திறந்து உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து சமநிலையை கொண்டு வராங்க. கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு ஆழமான சமநிலை. சரி, இவ்வளவு பழமையான ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு? இதனால என்ன பிரயோஜனம்? இது ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்தது? ஏன்னா இந்த நாளங்கள் நம்ம உடலோட அடிப்படையான சக்தியை நிர்வகிக்கிறதால ரொம்ப சிக்கலான நாள்பட்ட நோய்களை சரி செய்ய இத பயன்படுத்துறாங்க. இது நோயோட அறிகுறிகளை மட்டும் பார்க்காம அதோட மூல காரணத்தையே சரி பண்ணுது. இதோட நிஜ உலக பயன்பாடுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உதாரணத்துக்கு குழந்தையின்மை பிரச்சனைகள், மன அழுத்தம், இல்லனா பழைய மனக்காயங்கள், தீராத வலி, ஆட்டோ இம்யூன் நோய்கள்னு பலவிதமான ஆழமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த சிஸ்டம் உதவுது.
சுருக்கமா சொல்லணும்னா நம்ம உடம்பு தன்னை தானே குணப்படுத்திக்கிற ஞானம் கொண்ட ஒரு அற்புதமான மெஷின். அந்த உள்ளார்ந்த ஞானத்தை அணுகிறதுக்கான ஒரு ரகசிய வழிதான் இந்த 8 சாதாரண நாளங்கள். கடைசியா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம உடம்ப பத்தின இந்த பழமையான வரைபடம் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? இது நம்ம ஆரோக்கியத்தை பாக்குற விதத்தையே மாத்துமா? இத பத்தி கொஞ்சம்